சென்னையில எனக்குன்னு யாரும் கிடையாது. எங்களுக்கும் சென்னையில யாரும் கிடையாது. எனக்கு எங்கேயுமே யாருமே கிடையாது. இங்கேயும் யாருமே இல்லையா? இங்கேயும் யாரும் கிடையாது. உங்க அம்மா அப்பா எங்க? அம்மா முன்னாடியே கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பாவும் இப்ப இல்ல. ஐயா, நீங்க வருத்தப்படாதீங்க சரியா? வருத்தப்படாம எப்படி இருக்க முடியும்? எனக்குன்னு யாரும் இல்லாதப்போ அப்பெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிற நேரம் எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. வாங்க, பேசுங்க, சந்தோஷமா இருங்க, சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் தங்கணும்னா கூட தாராளமா தங்கிட்டு போங்க. நீங்க மட்டும் கூப்பிட்டா போதுமா? எங்க பாட்டி ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிருந்தேன். நீங்க என் ஃப்ரெண்டு தான். இனிமேல் நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகே? ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இவர் எங்க மாமா. மாமா எங்க அம்மாக்கு தம்பி. அப்படியா? சரி, நான் கூட தப்பா நினைச்சிட்டேன். அப்படியா? என் கூட சென்னைக்கு வராங்க. நான் எக்ஸாம் எழுத போறேன்ல, எனக்கு துணைக்கு. அப்படியா? ஆமா, என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் தங்கறதா இருந்துச்சு. இப்போ மாமா வந்திருக்காங்கல்ல, நாங்க 2 பேரும் வெளியில தான் தங்கணும். நீங்களும் வெளியில தான் தங்க போறீங்க? அன்னைக்கிலே நானும் எங்க மாமா வெளியில தங்க போறோம். எனக்கு வெளியில தான் தங்கணும். ஆனா பயமா இருக்கு. ஐயோ, மாமா தடுக்கிறாரே. இப்போ என்ன பண்ண? சரி, வெளியில தங்கறதுக்கு பயமா இருக்கு. ஒண்ணு தூங்கி என்ன படி. நாளைக்கு காலையில எக்ஸாம் இருக்குல்ல. சரிங்க மாமா, படிக்கிறேன் மாமா. படி. பேசுறதுக்கு எதுவும் இல்ல. வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா திரும்பி வரக்கூடாது. வேணும் நான் லவ் பண்றதும் வேண்டாம் தூக்கி எதுக்கும் நான் ஒன்னும் குப்பை இல்லை. அன்னைக்கிலே குழந்தை நைட்டெல்லாம் முடிச்சு உட்காரதுன்னு சொன்னா கேட்கணும்ல. தூங்குறத பாரு. சரி சரி, இங்க வா, தூங்கு. சரி சரி, தூங்கு தூங்கு. எழுப்ப வேண்டியதானே? தூங்குறவங்களை யாராவது எழுப்புவாங்களா? அப்புறம் இப்ப தூங்கல என்ன இருக்குது? தூங்கட்டும். தூங்கு. இந்த சீட்ல வேணா தூங்க வைக்கிறீங்களா? பரவாயில்ல, இங்கே தூங்கட்டும். இல்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் ஏக்கா போட்டு தூங்க உனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? இல்ல, தூங்குறதுக்கு இல்ல, இப்படி தூங்குறதுக்கு. ஏன் இப்படி தூங்கினா என்ன? ஏன் தோல் மேல தானே படுத்திருக்கா? நான் தானே கூட்டிட்டு வந்தேன். அவளுக்கு நான் தான் பொறுப்பு. எங்க வீட்டு பொண்ணு, நான் தான் பொறுப்பை பாத்துக்கணும். இல்ல, யாருக்கும் விளக்கம் கொடுக்கணும் எனக்கு அவசியம் இல்லை. அவ ஏக்கா பொண்ணு. இல்ல இல்ல, பாக்குறவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். அன்னைக்கு நான் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனது தப்புதான். அதுக்கான தண்டனை அனுப்பிச்சிட்டேன். ப்ளீஸ். நான் ஏக்கா பொண்ணு விரும்புறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, நான் இவளை விரும்புறேன். இல்ல இல்ல, நீங்க என்ன வெறுப்பேத்ததுக்காக அப்படி சொல்றீங்க. நான் உங்களை பழி வாங்கிட்டேங்கக்காக நீங்க இப்ப என்ன பழி வாங்குறீங்க? நானே இப்பதான் இல்ல இல்லன்னு நினைச்சேன். நான் அவளை அடைச்சுக்கிற விதத்தை நீ புரிஞ்சுக்க வேண்டாம். நான் அவளை விரும்புறேன். என்னை விட இவளை வேற யாரும் நல்லா பாத்துக்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க. நான் கூட முதல் இவன் மேல இறக்கப்பட்டேன் நினைச்சேன். இல்ல, நான் அவளை விரும்பிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? சத்தியமா நான் இவளை விரும்புறேன். அது இவளை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கும். அதனாலே வீட்டுல எல்லாரும் விட நான் இவகிட்ட ரொம்ப அக்கறையா இருப்பேன். என்னமோ தெரியல, வாழ்க்கையில தோத்து போயிட்டானேன்னு எனக்கு இவன் மேல இறக்கமா இருக்கும், பாவமா இருக்கும். ரொம்ப சின்ன பொண்ணு இப்படி ஏமாந்துட்டு வந்து வாழ்க்கையே தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாளேன்னு ரொம்ப இறக்கப்படுவேன். இறக்கப்பட்டதுனால எப்பவும் நான் பெரும்பாலும் இவ கூட இருப்பேன். இவளை காலேஜில் சேர்த்தது நான் தான். அதனால நான் தான் காலேஜுக்கு கூட்டு போயிட்டு வருவேன்.
அப்படி போகும்போதெல்லாம் அந்த அசோக் வந்து இவளை அசிங்கப்படுத்துவான். இவ கோபத்துல ஆமா இவர் என் புருஷன் ஒரு வார்த்தை சொன்னா கோபத்துல அடிச்ச வீட்டுல பெரிய பிரச்சனை பண்ணேன். இவ எப்படி என்ன புருஷன்னு சொல்லலானே நான் ரொம்ப பிரச்சனை பண்ணேன். அப்புறம் அம்மா புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் தென்னரசு இப்படி சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி மீனாத்த, அழாதீங்க. அழல. சரி, அவன் இப்படி சொன்னதுனால வருத்தப்படாத. அதுக்கு இல்ல தமிழே, எப்படி அண்ணக்கிடி வாழ்க்கை போனதுதான். சரிடி, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாமலாம் போயிடும். அப்படி பெரிய மனசுலாம் இப்ப யாருக்கு இருக்கு தமிழே? கவலைப்படாத மீனா. இல்ல பாவம், அன்னைக்கிளி படுத்த பாட்டை பார்க்க முடியல. எல்லாரும் துணையோட இருக்கும் போதே இந்த சின்ன வயசுல துணை இல்லாம வந்து உட்கார்ந்துருக்கா. அவன் எதிர்காலத்தை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. இல்ல தமிழே, அவளுக்கும் காதலே உணர்வு எல்லாம் இருக்கதானே செய்யும். கண்டிப்பா இருக்கும். நாம என்னடி இப்ப பண்ண முடியும்? எத்தனை நாள் தனியா பாரு தமிழே, நானும் இத்தனை வயசு ஆகுது, பாட்டியும் ஆயிட்டேன். ஆனாலும் சதீஷ் இந்த சாயங்காலம் 6 மணிக்கு வரலன்னா இன்னமும் ஒரு மாதிரியா இருக்கும். சதீஷ்ட கொஞ்ச நேரம் விளையாண்டாதான் அந்த நாளே நல்லா இருக்கும். இத்தனை வயசுல நமக்கே இப்படி இருக்கும் போது 20-21 வயசு புள்ள எப்படி இருக்கும் தமிழே? அழாதடி. தென்னரசி அன்னைக்கிளிய கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்ல? ஆனந்தி, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஆனந்தி, ஆனந்தி, இதுல என்ன தப்பு இருக்குது? நம்ம புள்ள எப்படி வாழ வச்சுதானே ஆகணும். அது நம்ம வீட்டு பையனா நல்லா வச்சு பாத்துக்கிடுவான். தென்னரசை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்டவ, அதான் சொன்னேன். இங்க பாருங்க, புரிஞ்சுக்கிட்டவங்களை கல்யாணம் பண்ணாதானே வாழ்க்கை நல்லா இருக்கும். உன்னை விட முதையே நினைச்சவானா மீனா? ஆமா தமிழே, நான் முன்னாடியே அப்படிதான் நினைச்சேன். அன்னைக்கிளியா தென்னரசுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. இவதான் தப்பான வாழ்க்கை எடுத்துட்டு போயிட்டா. சரிச்சிட்ட கூட முன்னாடி சொல்லுவேன், என் தம்பிக்கு தான் நான் அவளை கொடுப்பேன்னு. அவன் நல்லா பாத்துக்கிடுவான்னு சொன்னேன். அதுக்குள்ள இவதான் அந்த அசோக் வேணும்னு போயிட்டான். அப்பவே என் கனவு தகுதிப்படியா போச்சுது. நினைச்சிருந்தியா? ஆமா, தென்னரசுக்கு தான் அன்னைக்கிளி கட்டி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். அவனும் டாக்டர் இருக்கான். இவளையும் நம்ம நல்லா படிக்க வச்சு பிசினஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தேன்னா அவங்க பாட்டு அவங்க பாத்துக்கிடுவாங்கன்னு நினைச்சேன். நம்ம நினைச்சதெல்லாம் எங்க நடக்கு? ஏத்த இப்ப தென்னரசு கிட்ட பேசினா என்ன விளையாடுதியா? அவன் கல்யாணம் முடியாதவன். அவன் கல்யாணம் வாழ்க்கை குறிச்சு அவனுக்கு 1000 கனவு இருக்கும். ஒருவேளை அவன் யாரையாவது விரும்பிக்கிட்டு இருக்கலாம். இல்ல, அவன் யாரையும் விரும்பல. எனக்கும் சந்தோஷம் தான். அவனுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். தனக்கு வரப்போறவ இப்படி இப்படி இருக்கும்னு ஆசை இருக்கும். இப்ப நம்ம கேட்டா இல்லன்னு சொல்ல மாட்டான். அது நமக்காக ஆபான்னு சொல்லுவான். அது நமக்கு வேண்டாம். தமிழ் சொல்றதா சரி. அவன் விரும்பி கட்டினான்னா அதுதான் நமக்கு சந்தோஷம். நம்ம கேட்டோம் அடுத்த நொடி சரின்னு சொல்லுவான். ஏன்னா அவன் நம்ம மேல வச்சிருக்க பாசம். வேண்டானே சொல்ல மாட்டான். கட்டாயமா மாட்டேன்னு சொல்ல மாட்டான். சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவான். ஆனா அவன் மனசுல இருக்கிறது நமக்கு தெரியாமலே போயிடும். கரெக்ட். அவனா பிடிச்சிருக்குன்னு சொன்னானா சந்தோஷம். அது சரிதான். அது எப்படி பிடிக்கும்? அவதான் கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கை தொலைச்சிட்டு வந்து நிக்கால. அவன் இப்ப அவன் மேல இறக்கம் தானே படுதான். அவன் எப்படி விரும்புவா? அவன் ஏதோ பாம்பாச்சு அவகிட்ட பழகிக்கிட்டு இருக்கான். தெரியுதுல, இனி யாரும் இத பத்தி பேச வேண்டாம், சரியா? சரிட்டி, போய் படுங்க, நேரம் ரொம்ப ஆயிட்டு. பொண்ணு தூங்கிட்டானா? தேன்மொழி இன்னும் வரல. ஒருவேளை வரலன்னா போய் கூப்பிட போவானா இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாள்ல. எக்க மணி 11 ஆகுது. ஆமா, 2 ஷிஃப்ட் பார்த்துட்டு வருவாளாம். கிஷோரி, விக்ரம், டேனியல் எல்லாரும் தூங்கிட்டானுவ. கூப்பிட வேற யாரும் போறதுக்கு இல்லல்ல, இவன் தான் இருக்கான். அவன் தான் போய் கூப்பிட போனான். ஃபோன் பண்ணுவா. என் ஃபோனுக்கு தான் இப்ப ஃபோன் அடிப்பா. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். சரி மீனா, அப்படி மீனா போட்டு மண்டை குழப்பிட்டு கிடக்காத. இல்ல தமிழே, தென்னரசு மட்டும் அன்னைக்கிலே கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அதான் இல்லைன்னு ஆகி போச்சுல. விடு, இங்க பாரு, நம்ம பேசுறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரி, போய் படுங்க போங்க. தான் என் ஃபோன் அடிக்குது. அவ தான் அடிக்கான்னு நினைக்கேன். சரி, போய் படுங்க. தென்னரசு மனசுல மட்டும் அன்னைக்கிளி வந்துட்டான்னா அன்னைக்கிளி வாழ்க்கை காப்பாத்தப்பட்டுரும். அன்னைக்கிளி நல்லா இருப்பா. சரி, பிள்ளைய கொண்டா, நீ போய் தூங்கு. இல்ல, நீங்க போய் தூங்குங்க. எவன் அண்ணா பிள்ளைய பாப்பா கொண்டா. ஐயா அத்தை வேண்டாம், நீங்க போய் தூங்குங்க. விக்கி தூங்கிட்டாம்ல? தூங்கிட்டாவ. வாடா, இப்பதான் வரியா? ஆமாண்ணே, கோவம் இல்லையா? ஐயா அண்ணா, என்ன திடீர்னு இப்படிலாம்? இல்ல, காலையில உன்னை சத்தம் போட்டேனே, அண்ணன் கிளிக்கிட்டே அப்படி நடந்துக்கிட்டேனே. அன்பா சொல்லி இருக்கலான்னு சொன்னேன். அதுல எதுவும் நீ வருத்தப்பட்டுட்டியா? ஐயோ அண்ணே, அப்படிலாம் இல்லைண்ணே. உங்களுக்கு என்ன அடிக்க கூட உரிமை இருக்கு. சாரிடா. ஐயோ அண்ணே, சாரிலாம் கேட்டு என்ன வேறுபடுத்திடாதீங்கண்ணே. தாங்கிக்கிட மாட்டேன். நான் சந்தோஷமா தானே போனேன். என்னை கண்டிக்கிறதுக்கோ என்ன சத்தம் போடுறதுக்கோ என்ன உரிமையா அடிக்கிறதுக்கோ என் அண்ணனும் என் அம்மாவும் இருக்காங்கன்னு சந்தோஷத்துல போனேண்ணே.
நான் நடந்துட்ட தப்பு தான் என்ன அன்னைக்கு கிட்ட எடுத்து சொல்லியிருக்கலாம். சரி விடு. அன்னைக்கு படிப்பு முடியட்டும், ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருவோம். அண்ணா போய் படிப்போம். கிஷோர் இன்னும் வரல, அங்க போய் படுத்துக்க போ. போடா, ஒண்ணு இல்ல, போய் தூங்கு போ. வேண்டாண்டா, நீ என்ன சொல்ல வந்தன்னு எனக்கு புரிஞ்சுது. வெளியில அக்கா மாதிரி என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு நான் கேட்டேன். வேண்டாண்டா, கல்யாணங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருந்ததாண்டா மீறி நம்ம வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். கஷ்டம் எல்லாத்துலயும் இருக்கதான் செய்யும், ஆனா அது பிடிச்சவங்க கூட இருந்தா அந்த கஷ்டம் பேச தெரியாதுடா. என் கூடயே இருந்தோம் அவ கூட வாழ முடியாம நான் படுற பாடு அவளை தொட்டு அணைக்கணும் போல இருக்கும். அவளை தொடுறதுக்கு உரிமை இல்லை. அவளை கொஞ்சம் பேசணும் போல ஆசையா இருக்கும், உரிமை இல்லை. அவ பேசுறத விடிய விடிய கேட்கணும் போல இருக்கும், உரிமை இல்லை. உரிமை இல்லடா. என் கஷ்டம் உனக்கும் வேண்டாம். வந்துட்டியா? வந்து சாப்பிடு. நீங்க சாப்பிடல? இல்ல, நீ சாப்பிடுவா. ஏமா அனுதே, அனுதே. நான் போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். அழுதுட்டு இருந்தீங்களா? தேடிக்கிட்டு இருந்தேன். யாரும் பார்த்து போறாங்க. ஆனந்தே, ஆனந்தே, நானே சோறு போட்டு சாப்பிட்டுக்கிறேன். வேண்டாண்டி, யாரும் பார்த்து போறாங்க. அது வந்து யாரும் பார்த்து போறாங்க. நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. என்ன பார்த்தன தவிர உன் மனசை புரிஞ்சுக்காம போயிட்டேன். ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பல. சாரி, எனக்கு நான் அப்படி நடந்துக்க கூடாது. உன் மனசு ரொம்ப காயப்படுத்திட்டேன். அதான் சோர்ந்து போய் தூங்கிட்டு இருக்கியா? சாரி எனக்கு. என் மாமாதான் எனக்கு. அதனால என்ன பண்ணுமா பண்ணிக்க. ஆமா, என் மாமாதான் எனக்கு. அன்னைக்கிலே ஐயோ ஐயோ, அந்த ஆசைக்கு மிருக மாதிரி நடந்திருக்கானே. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பா. நான் வேற கூட கொஞ்சம் காயப்படுத்திட்டேனே. இவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மிருக மாதிரி நடந்திருக்கானே. டேய் மிருகம். ஐயோ இல்ல இல்ல இல்ல, இவன் மனசுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. இவன் வெளியில சொல்லல. இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. இல்ல, இவன் வீட்டுல சொன்னது கொஞ்சம். இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. இல்ல, இது யாரு கூட இருந்தாலும் நான் கூட இருப்பேன். நான் கூட இருப்பேன். அன்னைக்கு இதுக்கு நான் கூட இருப்பேன். உனக்கு நான் இருக்கேன். அவன் கூட கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். நீ சொன்ன மாதிரி அந்த அசோக்கு நான் புருஷனானதான் சவுக்கடினா உனக்கு நான் புருஷனாவும் இருப்பேன். புருஷனா இருப்பேன். இதுக்கு பேர் காதல் இல்ல, அனுதாபம். நானும் அப்படிதான் நினைச்சேன். இல்ல, நான் அவளை விரும்புறேன். இல்ல, நீங்க இறக்கப்படுறீங்க.
நினைச்சு நீங்க அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க நினைக்கிறீங்க. என்ன அவ பட்ட வேதனை அப்படி. ஒரு டாக்டர் உங்களுக்கு அப்படி தோணி இருக்கு. இல்ல, நானும் அப்படித்தான் நினைச்சேன். இல்ல, அப்படி அனுபவப்பட்டிருந்தா எனக்கு அவன் மேல ஆசை வந்திருக்காரு. அவளை வாழ வைக்கணும், அவளை கௌரவமா வாழ வைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வந்திருக்காரு. இது வரைக்கும் எனக்கு ஒரு குழப்பம் இருந்தது. இந்த ஸ்டேஷனுக்கு வர வரைக்கும் எனக்கு ஒரு குழப்பம் இருந்தது. அவகிட்ட நான் சொல்லிட்டா வந்தேன், நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வாங்க. அது ஏன் தெரியுமா? அவளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியுதான்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்படி அவளை தனிமைப்படுத்தி அவளை தனியாளா இந்த உலகத்துல விட்டா என் மனசு என்ன பாடுபடுன்னு செக் பண்ணி பார்த்தேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, நான் அவளை ரொம்ப நேசிக்கிறேன். அம்மா, நீனும் என்கிட்ட காதல் சொன்ன, நானும் ஏத்துக்கிட்டேன். அதே நேரத்துல காதல் சொன்ன வேகத்திலே வந்து தூக்கி எறிஞ்சிட்டும் போயிட்டேன். கொஞ்ச நாள் மனசு வளைச்சது, என்னடா ஒரு பொண்ணு வந்தா விரும்புனா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாளேன்னு. அப்புறம் நான் பழகிக்கிட்டேன். எங்க அம்மா யார சொல்றாங்களோ அவங்க தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்தேன். உன்னை சுத்தமா நான் மறந்தே போயிட்டேன். எனக்கு உன் ஞாபகம் ஒரு துளி கூட இல்ல. இப்ப புரியுது, நான் ஒன்னதான் விரும்பல, அது ஒரு அஃபெக்ஷன். உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஈர்ப்பு. ஒருவேளை நான் உன்னை உண்மையை விரும்பி இருந்தா நீ என்னை விட்டுட்டு போனோன்னே என்னால தாங்கிக்க முடியாது. ஏதோ ஒரு வழியில உன்னை நான் தொடர்பு கொண்டிருப்பேன், விடாம உன்னை தொந்தரவு பண்ணிருப்பேன். என்னால உன்னை பிரிஞ்சு இருந்துக்க முடியாது. அப்படி எதுவுமே எனக்கு தோணல. நீ வேண்டான்னு சொன்னே எனக்கு கோவம் வந்து நான் பாட்டுக்கு ஒதுங்கி வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு உன் ஞாபகமே வரல. சத்தியமா சொல்றேன், எனக்கு உன் ஞாபகம் வரல. ஆனா இவகிட்ட அப்படி என்னால இருக்க முடியல. எனக்கு இவளை பிடிச்சிருக்கு. அவ கல்யாணமானவா? ஏமாத்திட்டு வந்திருக்கா. எப்படியோ? எப்படியா? சே, இவள பொண்ணுதானா? இவளுக்கு நடந்தது எப்படி கல்யாணம் ஆகும்? குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு சின்ன பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் அவளை தினம் தினம் சித்திரவதைப்படுத்திருக்கான். ஒரு நாள் உன்னால அடி வாங்க முடியுமா? தினம் தினம் அடி வாங்கி செத்து இருக்கா. அம்மா பார்க்க செஞ்ச பாவத்துக்கு நம்ம தண்டனை நினைக்கிறேன்னு அத்தனை வழியும் வாங்கியிருக்கா. அவ உடம்புல சூடு இல்லாத இடம் கிடையாது. சித்திரவதைப்பட்டிருக்கா. இதுக்கு பேரு கல்யாணமா? சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணு. உன்ன மாதிரி பொண்ணுங்களா இருக்குமாதான் இந்த மாதிரி பொண்ணுங்க இன்னும் வாழவே முடியாதுன்னு தற்கொலை பண்ணிட்டு போய் செத்து போயிடாங்க. ஏன் இவங்க வாழக்கூடாதா? இவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? கல்யாணம் சொல்லிக்கிட்டு இருக்க, வெக்கமா இல்ல? அது எப்படி கல்யாணம் ஆகும்? அதுக்கு பேர் எப்படி கல்யாணம் ஆகும்? திருமணங்கிறதே இரு மனம் இணைந்தது. அங்க மிருகம் இருந்திருக்கான். இவன் தற்கொலை பண்ணாம வந்தா பாரு, அது எங்க வளர்ப்பு. துணிஞ்சு போராடணும், வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு வந்தா பாரு, அது எங்க வீட்டு வளர்ப்பு. ஒருத்தவனை கொடுமைப்படுத்தினா சாகணும் அவசியம் இல்ல, அவளை எதிர்த்து நிக்க முடியும்னு சொல்லி கொடுத்தது எங்க வளர்ப்பு. அதனால உயிரோட வந்து திரும்பி வந்தா. ஒன்ன மாதிரி பொண்ணுங்க தான் அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க. சொல்ல வந்துட்டா, கல்யாணம் முடிஞ்சுட்டா. அதுக்கு பேர் கல்யாணம் இல்லடி. அத ஒரு பொண்ணு ஸ்தானத்துல இருந்து பாருங்க. எப்போ ஒருத்தங்களை மனசார நினைக்கிறோமோ அப்பவே அவங்களுக்கும் நமக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். மனசால இணைதுக்கு பேர் தான் திருமணம். எப்போ ஒருத்தர் மனசார சமைக்கிறோமோ அப்பவே அவங்களுக்கும் நமக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு சமம். ஆனா இவளுக்கு நடந்தது, அவ எங்க மனசை சமந்தா, அவ இவளை பழி வாங்குறதுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். என்கிட்ட கேட்க நான் வர சொல்லலையே, தெளிவா சொல்லிட்டேன். என் மனசுல என் மனைவி இருக்கா. என் அம்மா கிட்ட மறுபடியும் நான் பேசுறேன். இப்படி உனக்கு துணையா இருப்ப. என்னை பொறுத்த வரைக்கும் திருமணம் முடிஞ்சு போச்சு. இப்போ இவள மனசுல நினைச்சேனா அப்பவே எங்களுக்கு திருமணம் முடிஞ்சு போச்சு. ஒருவேளை உன் கதையை கேட்டு வந்திருக்காங்களோ என்னமோ? அதுக்கு வாய்ப்பு இல்லடி. அப்போ உனக்கே தெரியுது அப்படிதானே? இல்லடி, நான் இன்னும் என் கதையில பப்ளிசிட்டி பண்ணலையே, அத சொன்னேன். வாடன கதை சொல்லிட்டு போனவ அவ அலக்கிய பார்க்கிறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க, வெளியில வெயிட் பண்றாங்கன்னு. ஏதோ பெரிய ஆபீசர்ஸ் மாதிரி இருக்காங்களாம். அத்தி ஒருவேளை உனக்கு சினிமால நடிக்கிறதுக்கு வாய்ப்பு எதுவும் கிடைச்சிருக்காட்டி? நீதான் பேர் அழகியாச்சே. சொல்ல முடியாது. நீ முதல்ல வெளியில வாயே. இங்கிருந்து வாரா? இங்க சின்ன வேலை இருந்தது, அதான் மேல போயிருந்தேன். சரி கீழே இறங்கி. உஷா கட்டில மட்டும் நீ இருக்கேன்னு தெரிஞ்சதா உஷா ஆடிடுவா. அவகிட்ட சொல்லாத. சொல்லல வா வா. அந்த ஆபீசர்ஸ் எப்படி இருக்காங்க? நான் பார்க்கல, வாடன கதை சொன்னாவ. இடிதடி மாதிரி இருக்காவலாம். இடிதடி மாதிரியா? ஆமாடி, வாட்ட சட்டமா இருக்காவலாம். கப்பல்ல என்ன பார்க்கிறதுக்கு யாரும் வரது வாய்ப்பு இல்லடி. வந்திருக்காவளே, வாடனக்க சொன்னாவளே. வாடனக்க சொன்ன சரியா தானே இருக்கும். யாராவட்டி இருக்கும்? அத போய் பாரு. ஏன்டி ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? ஒருவேளை உங்க அம்மையும் அப்பா சேர்ந்து உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாவளோ? இல்லடி, போலீஸ் ஆபீசர் மாதிரி தான் இருக்குன்னு சொன்னவ வாடனக்கா. அதான் ஒருவேளை உன்னை விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காவளோ என்னமோ.
நீ எவ்வளவு பாடுபட்டு இருந்தா உங்க அம்மையும் அப்பாவும் சேர்ந்து உனக்கு டைவர்ஸ் கொடுத்துருப்பாவ. அதுக்கு தான் எங்க அப்பா சொன்னவள வாங்கிட்டு எனக்கு டைவர்ஸ் கொடுக்க போறேன்னு தலைதிரிக்க ஓடினாவள. அதான் ஐயா அம்மா ஐயா அம்மானே தவ இருந்து பெத்த பயவல்ல குரங்கா பெத்து விட்டனேன்னு என்ன ஓட்ட ஓடுதா உங்க அப்பா. தூக்கி போட்டு மிதிக்கிற. சரி ஃபாலோ மீ. ஆமா அந்த ஆபீசர்ஸ் எங்க நிக்காங்க? நம்ம ஸ்கூலுக்கு வெளியில. நம்ம ஜூனியர் காலேஜ் படிக்க மாட்டீ அப்படி நான் சொல்லிக்கிட வேண்டியதான். வா உங்க அப்பா தாமரை மணி தண்ணி முழுக அவனு இந்த டைலாக்க சொல்லிடுவா. வாட்டி ஐ லவ் யூ. புரியாம பேசாத கையல். இதுல என்ன தப்பு இருக்கு? திடீர்னு இப்படி கேக்குற? நான் ஒரு ஃப்ரெண்டா தான் உன்னை பார்த்தேன். நான் இப்ப உடனே கல்யாணம் பண்ண சொல்லலையே. பேசுங்கன்னு சொன்னேன். உங்க வீட்டுல பேசுங்க. எல்லாருக்கும் சம்மதம்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். நிச்சயமா ஒரு நல்ல மனைவியா இருப்பேன்னு என்னால வாக்கு கொடுக்க முடியும். ஏன்னா நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா நான் ஒரு மிருகத்து கூட வாழ்ந்திருக்கேன். அந்த மிருகத்தையே நான் அனுசரிச்சு போனேன். அப்ப கூட அந்த மிருகத்துக்கு என் மேல இறக்கம் வரல. நீங்க ஒரு நல்ல தாயோட வளர்ப்பு. எவ்வளவுதான் வழி தவறி போனாலும் அந்த தாயோட அரவணைப்போ, அந்த தாயோட புத்தி சொல்லுதலும், அந்த தாயோட புத்திமதியும் உங்களை நல்வழிப்படுத்திடும். தப்பு பண்ணாம இங்க எந்த மனுஷனும் இல்ல. நீங்களும் கலெக்டர், நானும் கலெக்டர். இப்போ நம்ம வீட்டுல இருக்க சூழ்நிலைக்கு நானும் வேலைக்கு போனா நம்ம சீக்கிரம் குடும்பத்தையும் முன்னேற்றிடலாம். இங்க பாருங்க, என்கிட்ட காசு பணம் இருக்கு, ஆனா சொந்த பந்தம் இல்ல, நல்ல உறவுகள் இல்ல. என்கிட்ட இருக்க காசு பணத்தை நான் கொடுக்கறேன். எனக்கு அன்பு பாசமும் கிடைச்சா போதும். நான் நைட்டு தூங்கினா காலையில நிம்மதியா எந்திக்கணும். எனக்கு ஒரு நாலு உறவு இருக்குன்னு நான் சந்தோஷத்துல எந்திக்கணும். நான் லேட்டா எந்திரிச்சா ஏன் நீ எந்திக்கலன்னு கேட்கறதுக்கு ஒரு உறவு வேணும். காய்ச்சல்ல படுத்தா காய்ச்சல் அடிக்குதா மருந்து கொண்டுட்டு வரட்டுமான்னு கேட்கறதுக்கு ஒரு உறவு வேணும். சொல்ல போனா சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு உறவு வேணும். நிச்சயமா உங்க குடும்பத்துக்குள்ள வந்தா அது எனக்கு கிடைக்கும். எனக்கு தேவை நல்ல உறவுகள் மட்டும்தான். பாதுகாப்பு, அன்பு, இதுதான் எனக்கு இப்ப வேணும். கிசார், உங்களை நான் கட்டாயப்படுத்தல. என் மனசுல இருக்கதை நான் உங்ககிட்ட சொன்னேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தோணுச்சுதே. ஒரு பாதுகாப்பு, ஒரு உறவுகள் கிடைக்கும்னு நினைச்சேன். பார்த்த உடனே பிடிச்சதே. 100 வருஷம் வாழணும் போல ஆசையா இருக்கு. எப்படி என்னால எனக்கு என்ன நினைப்பாங்க? இதுல என்ன நினைக்கிறதுக்கு இருக்குது? நான் போய் எங்க அம்மா கிட்ட எப்படி? எங்க அம்மா காரி துப்பிடுவாங்க. நீ கேட்டு கெடுக்க உனக்கு கல்யாணம் கேடாது. நான் என்ன வேலை பார்த்தேன்னு உனக்கு தெரியுமா? நான் எதுல சிக்கியது உனக்கு தெரியுமா? தெரியும். தெரியுமா? அது ஒண்ணும் உங்களுக்கு தெரியாத. உங்களை வேலைக்கு எதுல சிக்க வச்சாங்க. நான் படிச்சு முட்டாளா இருந்திருக்கேன்ல. நான் செஞ்ச ஒரு தவறுனால என் ஒட்டுமொத்த குடும்பமே இன்னைக்கு நடுத்தரல நிக்குது. என்ன காப்பாத்ததுக்காக அந்த தேன்மொழி எல்லாத்தையும் இழந்துட்டா. பொண்ணுத்திரனுக்கு வாழ்க்கை போச்சு, விக்கிக்கு வாழ்க்கை போச்சு, தரனுக்கு வாழ்க்கை போச்சு, எல்லாத்துக்கும் வாழ்க்கை போச்சு. அந்த ஆதிரா ஒரு சதிகாரி. அவ பண்ண சதியில விழுந்தீங்க. எனக்கு ஆதிரா தான் சதிகாரின்னு முத தெரியாது. அப்புறம் ஒரு நாள் தேன்மொழி ரூமுக்குள்ள நீங்க போய் மாட்டிக்கிட்டு பிரச்சனை வந்து நீங்க எல்லாரும் சண்டை போட்டீங்களே. ஆமா. அப்ப ஆதிரா கூட போய் ஜெயராஜா அடிச்சால. ஆமா. அன்னைக்கு சண்டை போட்ட மறுநாளே நீங்க எல்லாரும் கோவமா அங்கங்க கிளம்பி போயிட்டீங்க. நான் ஒரு இன்ஜெக்ஷனுக்காக அன்னைக்கு பொண்ணுத்தர வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்ப வீட்டுல யாரும் இல்ல. ஜெயராஜிட்ட போன் பண்ணி சொன்னேன், இதான் சரியான நேரம், உள்ள புகுந்து ஏதாவது ஆதாரம் இருந்ததுன்னா எடுத்துருன்னு. ஜெயராஜி சொல்ல நான் வீட்டுக்குள்ள போனேன். அப்பதான் ஆதிரா யாருக்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருந்தா. நம்ம நினைச்ச மாதிரியே ஜெயராஜியும் பொண்ணுத்தரையும் நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்ல, இனி பொண்ணுத்தர ஒரு காலமும் தேன்மொழியை நினைக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா. எனக்கு அப்போ புரியல பொண்ணுத்தரைக்கும் தேன்மொழிக்கும் என்ன சம்பந்தம்னு. எனக்கு இது ரொம்ப சந்தேகமா இருந்தது. நான் இது ஜெயராஜ்கிட்டையும் சொல்லல. நான் இது உங்க குடும்ப பர்சனல் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு ஒரு யோசனை, தேன்மொழிக்கும் பொண்ணுத்துறைக்கும் என்னன்னு. அப்ப இருந்தா நான் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அவ ஜெயிலுக்கு போயிட்டு வரது எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் ஜெயராஜ்கிட்டே சொன்னேன். அவங்க இப்போ உங்களை பிளான் போட்டு கவுக்கல, அது பல வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பிளான் போட்டு கவுத்து வச்சிருக்காங்க. இப்படி மத்தவங்க செய்யற சூழ்ச்சியெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அது பாட்டு நடக்கட்டும். நம்மளை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கும், அவ்வளவுதான். இருந்தாலும் இன்னைக்கு எப்பவும் படுத்த பாடு. அதான் பொண்ணுத்தரெல்லாம் இருக்காரு. அவனு எவ்வளவுதான் கஷ்டப்படுவான். அவன் வாழ வேண்டாமா? வாழணும்ல. கட்டாயமா பொண்ணுத்தர வாழணும். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐ லவ் யூ. வேண்டாம் கையில. ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பொண்ணு சொன்ன உடனே கோவத்துல நின்றுட்டு இருக்கீங்க பாருங்க. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? ஒரு பொண்ணு பேச மாட்டாளா பார்க்க மாட்டாளான்னு பாக்குற காலத்துல நானே வந்து வழியா ஐ லவ் யூ சொன்னேன்.
காதல சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேன். அப்ப கூட இன்னும் என் முகத்தை நீங்க பார்க்கல. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? ஐ லவ் யூ. கையில் உனக்கு தகுதியானவன் இல்ல. நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். நான் அதை சொன்னதுக்கு அப்புறம்